பஞ்சாபி மார்க்கெட்ல இந்தியனுக்கும் சைனீஸுக்கும் நடுவுல ஒரு கன் ஷூட் நடந்திருக்கு. அந்த ஷூட் அவுட்ல 3 பேர் இறந்து போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. காவல்துறை விசாரிக்கிறதுக்காக ஒரு சஸ்பெக்ட பிடிச்சு வச்சிருக்காங்க. காலங்காத்தால இந்த நியூஸையும் பாக்குறீங்க. இதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே இல்லம்மா. அப்புறம் உனக்கு தெரியுமா, இந்தியன்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இந்தியா காந்தி பிறந்த நாடு இல்லையா? ஆமா, இந்தியன்ஸ் நாங்க அமைதியானவங்க. நியூஸ்ல ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அது நிம்மா. என்ன? முழு விஷயம் தெரியாத, ஆனா அவன் அங்க இருந்திருக்கான். காட், இப்ப என்ன நடக்கும்? இவன் புது பையனா இருக்கான். இவனை மாட்டி விட்டு போயிட்டாங்களா? இவனுங்கெல்லாம் மாட்டுறதுக்காக தானே சார் இருக்கானுங்க. வேற யாரும் இல்லைன்னா நீங்களே மாட்டி விட்டுருங்களே சார். ஷூட் அவுட்ல அந்த குண்டு உன் மேல பாஞ்சிருந்தா இப்போ இப்படிலாம் பேசிட்டு இருப்பியா? ஸ்மார்ட் நினைப்பா? அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? காய்கறி வாங்க வந்தேன் சார். காஸ்ட்லியான கார்ல தான் போய் காய்கறி வாங்குவீங்களா? எங்க இருந்து கிடைச்சது? கிஃப்ட் சார், ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. நீ இவ்வளோலாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கியே உன்னோட ஃப்ரெண்டு. அவன் உன்னுடைய ஃப்ரெண்டு இல்லை, உன்னோட பாஸ். இன்னொரு விஷயம், எங்க கிட்ட அவனுக்கு எதிராக ஒரு சாட்சியே இருக்கு. கண்டிப்பா அவன் மாட்டிப்பான். கூடவே நீயும் மாட்ட போற. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம தான் பேசி முடிவு பண்ணியாச்சு இல்ல? இங்க பாரு, என் ஆளுங்க அசிங்கப்பட்டிருக்காங்க. நாங்க பழி வாங்க வேண்டியதா இருந்தது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பாவ்? பிசினஸ்க்கு ஒரு கெட்டது நடந்தா அது நம்ம எல்லாருக்குமே கெட்டது. என் நஷ்டத்துக்கு அவங்க ஈடு கட்டணும்னு உங்க ஆளுகிட்ட சொல்லுவை. புரிஞ்சது. இதெல்லாம் அடங்குற வரைக்கும் சர்பை எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு போய் இருக்கு சொல்லு. மேலாந்து வந்த முடிவுன்னு என்ன அர்த்தம்? பட்டேல், உன் பாஸ் கிஃப்ட் கிட்ட சொல்லிடு. சரபா ரொம்ப நாள் எல்லாம் அண்டர் கிரவுண்டில் வச்சுக்க முடியாது. என்ன பிஸ்னஸ்ன்றது ரோலிங்கில் போகிறது. சும்மா பட்டன் நமக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் ஸ்டாப் ஆகிறதுக்கும் அது மிஷின் இல்லை. பூபி, என்ன குஜராத்துக்கே பிஸ்னஸ் சொல்லி தரீங்களா? உண்மையாவா? இந்த இடத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? எப்படி இருக்கீங்கண்ணா? ட்ரக்கு வந்துருச்சு. வந்துருச்சு. செக் பண்ணியா? வாவால நமக்கு பொருளை கொடுக்க முடியாது. சரி, நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருக்கணும். சரி, அந்த சீனாக்காரங்க என் வீட்டுக்கே வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? அது சரியான நிம்மா கதை என்னாச்சு? நிம்மா ஒரு வேளை வாயை திறந்துட்டானா? அவன் ஏன் திறக்க போறான்? என்ன காப்பாத்துறதுக்காக அவன் போய் அரெஸ்ட் ஆயிருக்கான். நீ சொல்லலையா? பூரபுக்கு எதுவுமே தெரியாது. இந்த நோ, பியூர் வெஜ். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சரக்கடிக்க மாட்டேன். எங்க பிசினஸ் எடுத்துட்டு சந்தோஷப்படுறியா? உங்க பிசினஸை கெடுத்து எனக்கு என்ன லாபம்ண்ணே? நிம்மாவை அங்கிருந்து சீக்கிரம் வெளியே எடுக்கணும்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. புரியுது இல்ல? அப்படி என்ன அவனை சீக்கிரமா வெளியில எடு. பிரமாதமா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓக்கல்ஸ் எப்படி? அது அந்த ரேப்பருக்கு கொஞ்சம் பர்சனல் பிரச்சனை இருக்கு, அதான் அவரால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனா ட்ராக்ஸ்லாம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. சரி, அப்போ வேற ஏதாவது ரேப்பரை தேடி நம்ம அவங்கள பாட வச்சிடலாம். பீட்ஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சாரி, இல்லை, அந்த நிம்மாவோட வார்த்தைகளுக்காக தான் இந்த பீட்ஸே பண்ணது. இதில் எங்களுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இங்க பாரு, நிமாக்காக அப்புறம் நீ அதிகமா ட்ராக்ஸ் பண்ணலாம்ப்பா. ஆனா பிரஸ்ஸையும் விசிடிஸும் இதுக்கு மேல என்னால கட்டுப்படுத்த முடியாது. ஏற்கனவே கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். யா, அண்ணாச்சி பாலத்துல தான் பொருளை கடத்துறாங்க.
சார் ஆனா இந்நேரத்துக்கு ஸ்டோரேஜ் ரூமை கிளியர் பண்ணிருப்பாங்கல்ல? ஆமா, ஆனா கடத்துற விதம் அதே மாதிரி தானே இருக்கும். சஞ்சய், நிம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நடக்கும்னு தெரியும். கூடவே அவன் வெளியே இருக்கிறதா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். லியம், நிம்மாவை 24 மணி நேரமும் நம்ம கண்காணிக்கணும். இப்பவே ஆரம்பிக்கிறேன். நாஷ், சரபணனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிம்மாவை சீக்கிரம் வெளியேடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. உன்னை பத்தி அவரு ரொம்ப கவலைப்படுறாரு. அப்புறம் அந்த உறவுக்கும் உனக்கும் நடுவுல ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட் இருக்கா? விடியா, அவ என்னவோ அவர்கிட்ட ஒருவேளை நிம்மா வாய் திறந்தா ப்ராப்ளம் ஆயிடுமான்னு கேட்டான். சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். சரபண்ண எங்க? அண்டர் கிரவுண்ட். போலீஸ் அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த ஐ விட்னஸ் பிரச்சனை சால்வ் ஆகுற வரைக்கும் இந்த ட்ரக்ஸ் சமாச்சாரத்தெல்லாம் சீனாக்காரங்க பார்த்துப்பானுங்க. சரபண்ண இந்த விஷயத்தை பத்தி என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன சொல்ல போறாரியா? இது எல்லாமே மேல இடத்துல டிசைட் பண்றது. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மேல இருக்கிற முதலாளிங்க தான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க முதலாளிங்கன்னா இங்க நம்ம வேலைக்காரங்களா? நான் வேலைக்காரன் தான். நிம்மா நிம்மா நிம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? ஒரு டீ போட்டு கொடுங்கம்மா, ஸ்பெஷல் டீ. டீ எல்லாம் எதுக்காக? லட்டு சாப்பிட கண்ணா, பெருசா சாதிச்சுட்டு வந்திருக்கேல்ல. கஷ்டப்பட்டு உழைச்சதுல ரொம்ப டயர்டா இருப்பான். டீ கேன்சல். ஏய் நில்லு, எங்க போற? அப்பா, எதுக்காக இவ்வளவு கோவப்படுறீங்க? போலீஸ் என்ன தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்த கேஸும் இல்ல. அப்படியா? இது என்ன? இவ்வளவு பணம் எங்கேருந்து வந்தது? வந்ததில்ல, நான் சம்பாரிச்சது. எந்த வேலையில இருந்து இவ்வளவு பணம் வந்தது? நான் தான் சொன்னல, பணம் வந்ததில்ல, நான் சம்பாரிச்சது. இன்னமும் சம்பாதிப்பேன். உங்களால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு சம்பாதிப்பேன். உன்னால எங்களால வெளில தலை காட்ட கூட முடியல. வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? சொல்ல போனா நீங்க இப்படிதான் வெக்கப்படணும். வெள்ளைக்காரங்களுக்கு கும்பிடு போட்டு தினமும் டபுள் ஷிஃப்ட்ஸ் பார்த்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ்ல இங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு வெக்கப்பட்டு தான் ஆகணும். அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா? நீ இந்த வீட்ல இருக்கணும்னா உன் அப்பா கிட்ட நீ மரியாதையா நடந்துக்கணும், புரியுதா? இந்த வீட்டோட விதிப்படிதான் நீ வாழணும், புரியுதா? நிம்மா அன்னைக்கு திரும்பவும் அவன் வீட்டை விட்டு போக வேண்டியதா இருந்தது. ஆனா அதுல இருந்த ஒரே வித்தியாசம், இந்த தடவை அவன் தனியா இருந்தான். சிக்ஸ் சமுதாயம் இது வரைக்கும் பல தடவை அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 1914 364 பேரு ஒரு ஜாப்பனீஸ் ஷிப்பான கோமகட்டா மாருல கனடாக்கு கிளம்பி போனாங்க. அவங்க கனடா வந்தப்போ அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம 2 மாசம் வெளியே நிக்க வச்சு திரும்பவும் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. காரணம் இனம். இதுக்காக கெனடியன் அரசாங்கம் மன்னிப்பு கேட்கணும்னு குரி விரும்பினாங்க. அதனாலதான் உங்க எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நான் கேக்குறேன், நம்மளுடைய குரலை இன்னும் கொஞ்சம் நாம உயர்த்தி காட்டணும். கெனடியன் அரசாங்கம் பண்ண அநியாயத்துக்கு அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. தேங்க்யூ. ஹாய் அப்பா. ஹலோ. 4 குருத்வாராஸ்க்கும் பெட்டிஷன் போயிருக்க, சைன் பண்ணுவாங்க நம்புறேன். பிரமாதம். நானும் ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புறேன். பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. எல்லா கம்யூனிட்டி ஆளுங்களும் வாலண்டியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரமோதமான சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. எந்த விதமான வண்ணம் என்ன வேறுபாடு இல்லாம. பிரமாதமான விஷயம். தேங்க்யூ. சரி, டின்னர்ல மீட் பண்ணலாம். விஷால், வா போலாம். இவன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ உள்நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. முதல்ல கண் முன்னாடி என்ன தெரியுதோ அதை என்ஜாய் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, ஓகே.
ஃபைனலி a friendly face. ஏன் வெளியே வந்து யாரையும் மீட் பண்ணலையா? வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கிருந்து துரத்திட்டாங்க. டிஜி லாங்லிக்கு போயிருக்கான். மிச்சம் இருக்கிறது நீதான். அப்போ உன் வாழ்க்கையில வேற யாரும் இல்லையா? லைஃப்ல நிறைய பேர் இருக்காங்க, மனசுல இல்லைல்ல. கேர் ஃபார் அ ட்ரிங்க்? யா ஷூர். I got whiskey, wine and beer. ஆனா உனக்கு பயமா இல்லையா? இது இல்லீகல். பிசினஸ்ல லீகல் இல்லீகல்லாம் பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்களுடைய லாபத்துக்காக உருவாக்குனது. இதுல சரி தப்புக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ ஒரு வேளை நாளைக்கு நான் கொக்கைன் அடிக்க விரும்புறேன்னு சொன்னா உனக்கு அது ஓகேவா? நான் கூட அதை எப்பவும் ட்ரை பண்ணதே இல்லை. ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம். போதும்பா, நான் குடிச்சு ஃபிளாட் ஆகணுமா? That was an hour ago. Now I'm just trying to keep you there. By the way, நான் ஒரு பையனை சந்திச்சேன். யாரு? ரோஷன். அம்மா ஃபோர்ஸ் பண்ணதால முடியாதுன்னு சொல்ல முடியல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மாப்பிள்ளையை மீட் பண்ணியா? உன் கலெக்ஷன்ஸ் ரெடியா வச்சுக்கொண்டு சொன்னல, நீ இதை கண்டிப்பா உன்னுடைய மாமியார் விட்டு கொண்டு போலாம். ஷட் அப். என் பிளான்ஸ் ஒன்னும் சேஞ்ச் ஆகல. ஆஹா. இந்த கல்யாணத்துல எல்லாம் எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. ட்ரிங்க். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. இவ்ளோ யோசிக்கிறனா கண்டிப்பா ஏதாவது இருக்கும். சொல்லு. அது வந்து நீ ரோஷனை பத்தி சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் ஜெலசியா ஃபீல் ஆச்சு. ஆனா அவன் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரிலாம் ஏன் எனக்கு தோணுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூல் நியூஸ் பேப்பர்லேருந்து நேஷனல் டிவி வரைக்கும் உன்னோட விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் கால் growth buddy. உன்னோட இந்த வளர்ச்சியை பற்றி உன் வீட்டில் என்ன நினைக்கிறாங்க? இப்போ நீ ஒரு வீடு இல்லாதவன ஹர்லின்னு சொன்னா, பட் நாட் அ ஹோப்லெஸ் பர்சன் now. கேளு, சரபணனை அணிலிருந்து காணும். அவரோட கிளப்பில் கூட ரைட் நடந்திருக்கு. யாரோ சாட்சிக்கு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன தானே ஆச்சு? எப்பவும் நடக்கிறது தான், எப்பவும் நடக்க போறது தான். இந்த உலகம் இருக்குல்ல, இது ஒரு ஜங்கல் டிச்சு. இங்க எல்லாரும் இன்னொருத்தங்களை வேட்டையாடி ஆகணும். நம்ம எப்படியாவது மேல போய் ஆகணும். எல்லா மிருகங்க, வெள்ளக்காரங்க, கருப்பன், சீனக்காரங்க, பஞ்சாபி, எல்லாருமே. சிலது துப்பாக்கி வச்சிருக்கோம், சிலது படிச்ச மிருகங்க, சிலது பணக்காரன், சிலது ஏழை. இங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமான நாய்ங்க. காலையில இருந்து இங்க வெளியே உட்காந்துருக்கானே யூனிஃபார்ம் போட்ட மிருகம், அங்க போலீஸ் இருக்கானா? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். பரதேசி. You know what I mean? அதெல்லாம் விடு, இத சொல்லு, அடுத்த பாட்டி எப்ப பண்ண போறோம்? பேண்ட் அண்ட் பீட்ஸோட சிடி பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஸ்டோர்ஸுக்கும் வந்துருச்சு. மிக்ஸ் டேப்பை விடுறா,
நம்மளோட ஆல்பம் பண்ணலாம். மூச்சோ தினேரோ அமேகோ. அதுக்கு நிறைய பணம் வேணும். பணம் தானே வேணும். ஐ காட் இட். பணம் மட்டும்தான் வேணும். பணம் தான் வேணும். பணம் தான் வேணும். பணம் தான்டா வேணும். எல்லாரும் கஸ்டமர் தான் முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கஸ்டமர் முக்கியம் தான், ஆனால் பர்ச்சேசிங். எப்படி இருக்கீங்க சார்? புப்பி சார், 1 மாசம் ஆயிடுச்சு. சரபணனை மீட் பண்ண வைங்க. அவன் யாரையும் மீட் பண்ண மாட்டான். அண்ணா பிஸ்னஸ் பண்ண வேண்டாமா? எவ்வளோ நாள் தான் ஆர்டர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது? இந்த நார்கோஸ் நம்ம பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறல்ல, அவர் ரொம்ப ஆபத்து. சரப் அவங்க கிட்ட மாட்டிக்கணும்னு நீ நினைக்கிறியா என்ன? ஐயோ சார், இந்த நார்கோஸ்காரங்களை நான் பார்த்துக்கிறேன். நம்ம எதுவும் பண்ணாமல் இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. சரபணன் கூட ஒரே ஒரு வாட்டி எனக்காக மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நிம்மா தண்ணிக்கு வெளியே நீந்த முயற்சிக்க ஒரு மீனா இருந்தான். அவன் சரப மீட் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியும். சரப நெருங்க அவன் தான் எங்க கண்களா இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். ਜ਼ਿੰਦਗੀ ਵਾਲੀ ਦੌੜ ਦੌੜਦੇ ਆ ਗਏ ਆ ਹੁਣ ਜਿੱਥੇ ਜਾਣਾ ਮੁੜਿਆ ਵੀ ਨਹੀਂ ਪਰ ਹੁਣ ਮੁੜਨਾ ਚਾਹੁੰਦੇ ਵੀ ਨਹੀਂ ਪਿੱਛੇ ਰੱਖੂ ਗਦਰ ਮਚਾ ਕੇ ਪਿੱਛੇ ਦੁਨੀਆ ਸਾਰੀ ਲਾ ਕੇ ਛੱਡੂ ਨਾ ਮੈਂ ਕਸਰ ਕੋਈ ਤੇ ਧੁੱਪੇ ਚੰਨ ਚੜਾ ਕੇ ਛੱਡੂ ਰੁਕਣਾ ਨਹੀਂ ਦਬਣਾ ਨਹੀਂ ਮੈਂ ਤੁਰਾਂ ਜਿਹੜਿਆਂ ਰਾਵਾਂ ਉੱਤੇ ਜੇਬੀ ਪਾਵਾਂ ਹੱਥ ਤਾਂ ਲੋਕੀ ਡਰਦੇ ਚੱਕਦੇ ਬਾਹਾਂ ਉੱਤੇ ਦਿਨ ਦਿਹਾੜੇ ਧੰਦੇ ਕਾਲੇ ਆਕੜ ਈਗੋ ਅੱਪ ਬੜੀ ਧੱਕੜ ਨੇਚਰ ਧੱਕਾ ਕਰਦੇ ਤਾਂ ਹੀ ਸਾਡੀ ਧੱਕ ਬੜੀ ਦਬਕਾ ਮਾਰਾਂ ਧਰਤੀ ਹੱਲੇ ਉੜਦੇ ਥੱਲੇ ਲਾਉਣੇ ਆ ਓਏ ਲਾਲ ਰੰਗ ਦੀਆਂ ਅੱਖਾਂ ਦੇ ਨਾਲ ਗੋਰੀ ਪੁਲਸ ਡਰਾਉਣੇ ਆ ਲਾਲ ਰੰਗ ਦੀਆਂ ਅੱਖਾਂ ਦੇ ਨਾਲ ਗੋਰੀ ਪੁਲਸ ਡਰਾਉਣੇ ਆ ਓਏ ਲਾਲ ਰੰਗ ਦੀਆਂ ਅੱਖਾਂ ਦੇ ਨਾਲ. ஆனா இந்த கண்கள் சிஸ்டம்ல இருந்துகிட்டே அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க மேல எங்க பார்வைய விழ வச்சது. அவங்களுக்கு கலர் முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியமா இருந்தது. ਚੱਲੇ ਹੁਕਮ ਤੇ ਮੇਰਾ ਦਬਕਾ ਮੇਰੇ ਰਾਹ ਮੇਰੀਆਂ ਸੜਕਾਂ ਮੇਰਾ ਸ਼ੋਰ ਸ਼ਹਿਰ ਵਿੱਚ ਰੌਲਾ ਮੇਰੇ ਰੂਲ ਮੇਰੀਆਂ ਭੜਕਾਂ ਘੱਟ ਕਿਸੇ ਤੋਂ 1 ਇੰਚ ਨਹੀਂ ਦੇਸੀ ਜਿੱਦੀ ਹਿੰਡਾਂ ਦੇ ਅੰਡਰ ਐਸਟੀਮੇਟ ਨਾ ਕਰ ਜੀ ਵਿਗੜੇ ਮੁੰਡੇ ਪਿੰਡਾਂ ਦੇ ਚੱਲੇ ਸਿੱਕਾ ਨਾਮ ਵਾਲਾ ਤੇ ਕ੍ਰਾਈਮ ਸਟਾਈਲ ਸ਼ਰੇਆਮ ਵਾਲਾ ਜੁਰਤਾਂ ਲੈ ਕੇ ਜੰਮਿਆ ਚੋਬਰ ਖੌਫ ਸ਼ਹਿਰ ਵਿੱਚ ਨਾਮ ਵਾਲਾ 2 ਨੰਬਰ ਨਾਲ 1 ਨੰਬਰ ਦੇ ਕਾਰੋਬਾਰ ਚਲਾਉਣੇ ਆ ਓਏ ਲਾਲ ਰੰਗ ਦੀਆਂ ਅੱਖਾਂ ਦੇ ਨਾਲ ਗੋਰੀ ਪੁਲਿਸ ਡਰਾਉਣੇ ਆ ਘੱਟ ਟਾਈਮ ਵਿੱਚ ਪਾਏ ਖਲਾਏ. சஞ்சய், இதான் அந்த லிஸ்ட். ஒலிவியா? ஆமா. ஆனா கண்ணுக்கு தெரியுற எல்லாமே உண்மையா இருக்காது. எங்க கூட இருக்கவங்க பின்னாடியே எங்களை சுத்த விட்டு நிம்மா மறைஞ்சு போயிட்டான். ਅਰਬਪੁਣੇ ਵਿੱਚ ਅੜਿਆ ਚੋਬਰ ਪੜਜੂ ਦੁਨੀਆ ਸਾਰੀ ਨਾ ਦੇਸੀਆਂ ਦੇ ਨਾਲ ਪੰਗੇ ਤੈਨੂੰ ਲੱਗਦਾ ਜਾਨ ਪਿਆਰੀ ਨਾ ਖੈਰ ਮਾਰ ਕੇ ਪੱਟਾਂ ਦੇ ਵਿੱਚ ਪੈਰੀ ਲੰਮੇ ਪਾਉਨੇ ਆ ਓਏ ਲਾਲ ਰੰਗ ਦੀਆਂ ਅੱਖਾਂ ਦੇ ਨਾਲ. சூடான ரத்தத்தால் மட்டும் இந்த வேலை பண்ண முடியாது. நான் கூட இந்த விஷயத்தை கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கிப்ஸும் அவங்க பின்னாடி இருக்கிற ஆளுங்க கிரைம் நடக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களோட கண்ட்ரோலில். அதனால தான் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க 2 பக்கத்துலேருந்து லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு வேணான்னு தோணுதோ அன்னைக்கு நம்மளை துரத்தி விட்டுருவாங்க. நிம்மா இவங்க இன்னும் முட்டாளுங்க இல்லை. அப்ப நம்ம முட்டாளுங்களான்னு? உங்களால தான் இன்னைக்கு எல்லாரும் பெரிய ஆளுங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நம்ம வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கணும். வாய்ப்புகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும். என்ன பண்ணலாம்? மோனோபோலியா உடைக்கலான்னு. மெக்சிகோல உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. ஜாவர்கிட்ட இருந்து நேர கொக்கைனை இறக்கலாம். அப்புறம் இந்த சீனக்காரங்களுக்கு மொத்தமா பதிலடி கொடுக்கலாம். பாவை பைபாஸ் பண்ணோம்னா பாசங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனா பாவை விட அதிகமான படத்தை நம்ம சம்பாரிச்சு கொடுக்கலான்னு. அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது. நீ மெக்சிகோக்கு போவியா? கண்டிப்பா கண்டிப்பா. வா போய் சாப்பிடலாம். நிம்மா சரப்பை மீட் பண்ணிட்டான். ஆனா பைனாப்பிள் மூலியமா நடந்துட்டு இருந்த ட்ரக் டீலிங்ஸை நாங்க ரகசியமா கண்காணிச்சு பிடிச்சிட்டோம். ஆர்கனைஸ் கிரைம் உலகத்துல அடுத்து ஒரு புயல் வீசக்கூடும்னு எங்களுக்கு புரிஞ்சுது. எல்லாம் போலீஸ் கிட்ட மாட்டிச்சு. நானும் கேள்விப்பட்டேன். கவலைப்படாத. யாரோ சஞ்சய் ராவத் இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் அனுப்பணுமா? இல்ல அப்படி எதுவும் பண்ணாத. அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். ஹலோ
சஞ்சய் நீ போர்ட்ல ரைட் கண்டக்ட் பண்ணியா? அது ஏன் என்கிட்ட யாருமே சொல்லல? பைனாப்பிள்ஸ்ல கொக்கைனை கண்டுபிடிச்சிருக்கோம். டீடைல்ஸை கொஞ்ச நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன். இந்த குழப்பத்துக்கு நடுவுல இப்போ நிம்மாவோட அடுத்த மூவி என்னவா இருக்கும்னு காத்திருந்து தான் பார்க்கணும். எங்க இருந்து அவன் கொக்கைனை கொண்டு வருவான். போன தடவை எங்க மீட்டிங்க்கு அப்புறம் சராப் காணாம போயிட்டாரு. நீங்கெல்லாம் சின்ன பிளேயர்ஸ்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ நீ இங்க வந்திருக்க. சியர்ஸ். சியர்ஸ். நீ சராபை விட வித்தியாசமானவனா? ஐ எம் ஃப்ரீ. See, Sarab works for a structure. And I don't believe in it. சரி, ஹெராயினை விட நான் உனக்கு இன்னொரு டீல் தரேன். என்னோட நீ டீல் பண்ணுனா பாவ் கிட்ட இருந்து இப்போ நீங்கள் வாங்குறத விட 10 மடங்கு அதிகமாக என் கிட்ட இருந்து வாங்கணும். அதை உன்னால் பண்ண முடியுமா? பெரிய ஆட்டத்துக்கு ரெடியாக இருக்கியா?